தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 6 கனிந்த பழங்களாக தக்காளி பழங்கள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இதை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதை தாளிச்சிக்கலாம். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் சமபாகமாக எடுத்து அது பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கூடவே கொஞ்சம் காயத்தூளும் அதில் பொரிய விடுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்ததுன்னா ஒரு ஆர்க்கு அதில் விடுங்க. நல்லா பொரியட்டும். ஒரு 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் சின்ன துண்டுகளாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொரிஞ்ச மாதிரி வதங்கணும். நல்லா வதக்குங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு காரத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அதே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி விழுது சேரும்போது இந்த கல்லுப்பு கரைஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வெங்காயத்தோட. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அதை இதோடு நம்ம சேர்த்துடலாம். இந்த விழுது சேர்க்கும்போது இந்த உப்பு எல்லாமே கரைஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி மட்டும் இல்லாமல் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லா மேட்சாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். அற்புதமாக வெந்து நிற்கும். நல்லா கமகமன் மணக்கும். எல்லாருக்கும் இந்த ருசி ரொம்ப பிடிக்கும். இட்லி, தோசைலாம் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா மேட்சாக இருக்கும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர பதம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.